நம்மள்ட்ட விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸுமே இருக்கு. விண்டேஜ் as well as கிளாசிக் டைப்பும் இருக்குது. ஃப்ரம் 1950ஸ்ல இருந்து 2009ல லாஸ்டா கொடுத்த ஸ்டாண்டர்ட் டைப் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. இதோட மாடல் பாத்தீங்கன்னா 1971, 1985 மாடல், 1992 மாடல், 1992 மாடல், 97 மாடல், 99 மாடல் அண்ட் தட் இஸ் 2005 மாடல். FC இன்சூரன்ஸ் நான் ப்ராப்பரா கரண்ட் டாக்குமெண்ட்ஸோட கொடுத்துருவேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் 200% கேரண்டீட் இன்ஜின். நம்மள்ட்ட வர எந்த வண்டியுமே FC இன்சூரன்ஸ் இல்லாமல் கொடுக்கறது இல்லை. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட தான் வெளியில போகும் இங்க இருந்து வண்டி. வெரி ஃபென்டாபுலஸ் கலர். இது வந்து ஒரு மாதிரி லிலாக்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1989 மாடல் மேக் அம்பாசிடர். நான் ரெஸ்டோரேஷனும் பண்றேன், சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு மோஸ்ட்லி யாரும் பண்ணி தர மாட்டாங்க. நான் EMI ஆப்ஷன்ஸும் பண்ணி தரேன். இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 liters ஆஃப் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துறேன். பாலிஷ் கம்ப்ளீட்டாக பாலிஷ் டெஃப்லான் பாலிஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துறேன். யாருக்கு வேணுமோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் ரோமி தமிழராஜ் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் பைக்ஸ் கலெக்ஷன் ப்ளஸ் வந்து காரோட ரிவ்யூஸை கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1950, 60லேருந்து 2009க்குள்ள எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி தராங்க. 1989 அம்பாஸ்டர் வந்து ரெஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இது முக்கியம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பழைய வண்டி நம்ம அப்பா தாத்தால யூஸ் பண்ணியிருக்க வண்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தந்தாப்புல அவங்க வந்து மாடிஃபை பண்ணி தர சொல்லியிருக்காங்க. அது வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாடிஃபை பண்ணணுமோ அது தந்தாப்புல கம்ப்ளீட்டாக வந்து பட்ஜெட் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா சொல்லாமல் ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். ஜனனி மோட்டார்ஸ், திருச்சியில் ஜனனி மோட்டார்ஸில் தான் இருக்கும். நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒத்த கடை தாண்டி வந்தீங்க அப்படின்னா அப்படியே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போகிற நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரைட் ஸ்டோர் இருக்கும், டிஜே மோட்டார்ஸ் இருக்கு. அப்படியே ஆப்போசிட்ல உள்ள காம்ப்ளெக்ஸா கீழே அடியில் வந்து நம்ம ஜனனி மோட்டார்ஸ் இருக்கு. லொகேஷன் மேப் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஸோ வாங்க உள்ள ப்ரோ இருக்காங்க. என்னென்ன வண்டி, எந்த இயர் வண்டி, எப்படி ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க, என்னென்ன கலர்ல இருக்கு, ப்ளஸ் என்னென்ன ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க, எவ்வளவு வந்து செலவு வந்து ஆகும், உங்களுக்கு பிடிச்ச பைக்ஸ் வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து உங்க பைக் இருக்கா அப்படின்னா அதை வந்து நீங்க மாடிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஆரி புல்லட்டை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய் எல்லாத்தையும் இன்டீரியலா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எடிஷன் இருக்கு, டீசல் எடிஷன் இருக்கு, அதை கலந்து தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ தான் வந்து நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எல்லாத்தையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். Hello friends, welcome to Janani Motors. This is Deepak here. நீங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஜனனி மோட்டார்ஸ்க்கு. இது வந்து என்ன யூனிட்னா கம்ப்ளீட்டா ரெஸ்டோரேஷன் அண்ட் சேல்ஸ் ஆஃப் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ். நம்ம ஜனனி மோட்டார்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா பாரதிதாசன் சாலை ஆப்போசிட் டு பிரிஸ்டோன் டயர்ஸ். அதுல MI இன்சாஃப் காம்ப்ளெக்ஸ்னு அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது. மேப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், நீங்க வந்து பாருங்க. இப்போ நம்மள்ட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் சேல் பார்க்க போறோம். நம்மள்ட்ட கார்ஸ், பைக்ஸ்னா புல்லட் மட்டும் ஃபுல்லா இப்போதைக்கு இந்த ஸ்டாக்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புல்லட் மட்டும் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பாருங்க. நம்மள்ட்ட விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ் எல்லா விண்டேஜ் வெஹிக்கிள்ஸுமே இருக்கு. விண்டேஜ் as well as கிளாசிக் டைப்பும் இருக்குது. ஃப்ரம் 1950ஸ்ல இருந்து 2009ல லாஸ்டா கொடுத்த ஸ்டாண்டர்ட் டைப் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. பிளஸ் ஆன்டிக் கார்ஸ், எல்லா டைப் ஆஃப் கார்ஸ், பைக்ஸ் எல்லாமே இருக்குது. ஆன் ப்ரீ புக்கிங்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சேல். இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். இதோட மாடல் பாத்தீங்கன்னா 1971. இது கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குது. இது கம்ப்ளீட்டா ஃபுல்லாமே பெயிண்டிங், குரோமியம் எல்லாமே பண்ண வெஹிக்கிள். இன்ஜின் பக்காவா இருக்கும். இட்ஸ் அண்ட் B1 இன்ஜின். FC இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 1971 மாடல். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 1971 B1 இன்ஜின். இது இப்போ ஃபுல்லா ரெஸ்டோர் பண்ணிருக்கோம், சேலுக்கு ரெடியா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இது 1992 மாடல். இது கம்ப்ளீட்டா நாங்க ரெஸ்டோர் பண்ணிருக்கோம். நாங்க எப்படி சேல் பண்றோம்னா as it is கண்டிஷன்ல நாங்க வண்டி வாங்கி, இப்போ இந்த வண்டி வாங்கி இப்படி நாங்க கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி கம்ப்ளீட்டா A to Z கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் பண்ணி தான் கொடுக்குறோம். பின் டு பின் எல்லாமே வேலை பார்த்துருவோம். இந்த ஷோரூம் கண்டிஷன்ல தான் நீங்க வண்டி எடுக்க போறீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1992 மாடல். நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,25,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இட் கோஸ் அப் டு உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு என்னென்ன நீட் வேணும், இப்போ டிஸ்க் வேணும்னா டிஸ்க் வச்சுக்கலாம், செல்ஃப் ஸ்டார்ட் வேணும்னா செல்ஃப் ஸ்டார்ட் வச்சுக்கலாம். எனக்கு சீட் இந்த மாதிரி கம்ஃபர்டபிலிட்டியில வேணும், எனக்கு பெயிண்டிங் வந்து இந்த கலர்ஸ் வேணும். FC இன்சூரன்ஸ் நான் ப்ராப்பரா கரண்ட் டாக்குமெண்ட்ஸோட கொடுத்துருவேன். பிளஸ் ஒர்க்குக்கு தகுந்தாப்புல நம்மள்ட்ட காசு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல தான் காசு. ஆஸ் இட் இஸ் கண்டிஷனா நான் எந்த வண்டி, இப்போ இந்த வண்டினா இது சும்மா டெமோக்காக வச்சிருக்கோம். இந்த வண்டி நான் அப்படியே உங்கள்கிட்ட கொடுக்க போறது இல்லை. நான் கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணி தான் நான் எல்லா வெஹிக்கிளுமே தர போறேன். ஸோ அதனால நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1,25,000 and it goes up to your requirement. உங்களோட requirement என்னவோ அது பொறுத்து தான் சார்ஜஸ் நம்மள்ட்ட. இப்போ இந்த ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு கம்ப்ளீட்டா. இது வந்து ஃபுல்லாவுமே இன்ஜின் ஒர்க் ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஜின் கம்ப்ளீட்டாக கிராங்க்லாம் ஹெவியாக வேணும், பேஸ் எனக்கு நல்லா தம்ப் இருக்கணும், எனக்கு நல்ல ஸ்பீட் போகணும், பழைய வண்டி மாதிரி மெதுவாக இருக்கக்கூடாதுன்றனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோ கிராங்க் கிளாசிக்கோட கிராங்க் போட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாமே பித்தாளை புஷ்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக இன்ஜின் ரொம்ப பக்காவாக இருக்கும். இன்னைக்கு கிளாசிக் என்ன ஸ்பீட் போதோ என்ன பிக்கப் இருக்கோ அந்த பிக்கப் இந்த வண்டியில நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் குரோமியம் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இதுவும் ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன் தான். இப்போ நாங்கள் ரெஸ்டோரேஷனும் கம்ப்ளீட்டாக நாங்கள் பண்ணுறோம், சேல் மட்டும் பண்ணுறது இல்லை. இப்போ சப்போஸ் உங்களோட வண்டி இருக்கு, எனக்கு வந்து நான் ரெஸ்டோர் பண்ணி கொடுங்க, எங்கள் அப்பாவோட வண்டி இருக்கு, என் தம்பியோட அண்ணனோட வண்டி இருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் ரெஸ்டோரேஷனும் பண்ணி கொடுத்துருவேன். ஆன் ரிக்வயர்மெண்ட் சார்ஜஸ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ. இப்போ எனக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து மாடிஃபிகேஷனுக்கு ஒரு 35, ரெஸ்டோரேஷன் மாடிஃபிகேஷன் வாட் எவர் 35,000 இருந்து இட் கோஸ் அப் டு 2 lakhs 3 lakhs. அது உங்களோட நீடு பொறுத்து இருக்கு. செல்ஃப் வைக்கணும்னா ஒரு ரேட்டு, அலாய்ஸ் டிஸ்க் போடணும், பெயிண்டிங் பண்ணணும். பெயிண்டிங்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு, ஸ்டாண்டர்ட் டைப் ஆஃப் பெயிண்டிங் இருக்கு, நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, இல்லை எனக்கு வந்து ஏர் பிரஷிங் பண்ணணும், டிசைனிங் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நீடு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேல் தான். இது கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்னடா வண்டி அழுக்காக இருக்குது அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் கொடுக்கும் போது உங்களுக்கு நான் எப்படி பாலிஷ் பண்ணி நான் ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி காமிச்சேன்ல அதே மாதிரி உங்களுக்கு எல்லா வண்டியுமே கொடுத்துருவேன். ஏன்னா இங்கே நான் இப்படி தான் வண்டி நிப்பாட்ட முடியும். நீங்கள் எந்த வண்டியை புக் பண்ணுறீங்களோ ஆன் ப்ரீ புக்கிங் தான். நீங்கள் எந்த வண்டி புக் பண்ணுறீங்களோ அந்த வண்டியை கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருக்காது. பே பண்ண உடனே எடுத்துகிட்டு போகிற அந்த மாதிரி கிடையாது நம்மள்ட்ட. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதில் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி பக்காவாக பாலிஷிங்கு, பக்காவாக பிளேட்டிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணி ஷோரூம் கண்டிஷனில் தான் நான் வண்டி வெளியில் கொடுப்பேன். இட் டேக்ஸ் அப் டு 1 or 2 days. இது எல்லாமே இந்த லைன் அப் ஃபுல்லாமே சேல் தான். அது பார்த்தீங்கன்னா 2003 மாடலு. ஸோ அந்த வண்டி வந்து ஃபார் சேல் தான். இது வந்து 1992 மாடலு, இது வந்து 1985 மாடல், இது வந்து 97 மாடல், அண்ட் திஸ் இஸ் 99 மாடல், அண்ட் தட் இஸ் 2005 மாடல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், எல்லாமே ஓல்டு ஸ்டாண்டர்ட் டைப் தான். பட் ஆனால் நான் வேரியேஷன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அது ஸ்டாண்டர்ட் டைப்ல பண்ணியிருப்போம். இது நார்மலா 92ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. இது வந்து கொஞ்சம் இன்னைக்கு உள்ள லிமிடெட் எடிஷன்லாம் கன்மெட்டல் கிரேல இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் மாடு கொஞ்சம் லைட்டா டிஃப்ரெண்டா பண்றதுக்காக இது வந்து இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட், பசங்க எல்லாம் ஓட்டணும்னு விரும்புவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் மேட் ஃபினிஷிங் கலர். அது கிளாசிக் டைப்ல எனக்கு வேணும்னு சொல்றவங்களுக்கு அந்த வண்டி. ஸோ இதுலயே உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களோட இதுக்காக தான் நான் இவ்வளோ டிஸ்பிளே வச்சிருக்கேன். நீங்க இதுல எது வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம். இல்ல சப்போஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நான் கம்ப்ளீட்டா வேற மாதிரி எனக்கு ஏன் டேஸ்ட்டுக்கு வண்டி வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு 3-4 வண்டி வச்சிருக்கிறேன். இது மாதிரி என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு 10-15 வண்டி இருக்கு. உங்களுக்கு அதை வந்து உங்க பேர்ல எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சு உங்களோட நீடுக்கு தகுந்தாப்புல நம்ம ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. ஏன்னா இது வந்து சீல்டு இன்ஜின். இது வந்து 2003 மாடல். இது வந்து ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்து இந்த வண்டியை நான் கலெக்ட் பண்ணேன். நம்மள்ட்ட ஒரு வண்டி வாங்கினாங்க, அவங்களோட வண்டி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாக்கான ஒரு வண்டி தான். இது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ஜின் கூட பிரிக்கல, எதுவுமே பண்ணல, ஸ்டாக்கா சிங்கிள் ஹேண்டடா ஓட்டின வண்டி இது. ஸோ இது வந்து பக்காவா ரொம்ப ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்க எடுத்து இந்த வண்டி மட்டும் நான் அப்படியே கொடுக்கறதுக்கு ரெடி. ஏன்னா நான் இதுல கை வைக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. பெயிண்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் பண்ணணும். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அண்ட் 200% கேரண்டீட் இன்ஜின். ஸோ இது ரொம்ப பக்காவான இருக்கு. 2003ல விட்ட மாடல், கம்ப்ளீட்டா ஸ்டாக், அப்படியே ஒரே ஆள் மெயின்டைன் பண்ண வண்டி. திஸ் இஸ் ரெடி ஃபார் சேல் நவ். இது வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்துருச்சு. நம்மள்ட்ட ஒருத்தவங்க வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணனால அவங்க வண்டி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து பாயிண்ட் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் எலக்ட்ரானிக் டைப் வேணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு 2 வண்டி மட்டும் எலக்ட்ரானிக்ல எடுத்து வச்சிருக்கேன். இது 2003 மாடல், இது வந்து 2000 மாடல். பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட். அது கொஞ்சம் கிளாசிக் டைப்ல பண்ணிருப்போம். இது கொஞ்சம் டீலக்ஸ் டைப்ல இருக்குது. ஸோ இதுவும் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மள்ட்ட வர எந்த வண்டியுமே எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கொடுக்கறது இல்ல. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட தான் வெளியில போகும் இங்க இருந்து வண்டி. அதே மாதிரி கம்ப்ளீட்டா 1க்கு 2 வாட்டி நீங்க எல்லாமே செக் பண்ணிட்டு நீங்க வண்டி எடுத்துட்டு போகலாம். நம்மள்ட்ட ஆன் சார்ஜஸ் வந்து அடிஷனல் சார்ஜஸ் தான். உங்களுக்கு நீங்க உங்களோட தேவைக்கு தகுந்தாப்புல எனக்கு இது மாத்தணும் அது மாத்தணும்னா என்கிட்ட சப்போஸ் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் இருந்துச்சுன்னா நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பண்ணிடுவேன். சப்போஸ் இல்ல எனக்கு வீல்ஸ் மாத்தணும், டயர்ஸ் மாத்தணும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி பண்ணணும்ன்ற போது நான் அதை மட்டும் உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ்ல வித்வுட் லேபர்ல நான் பண்ணி கொடுப்பேன் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா.
இது வந்து ஒரு 79 மாடல் கம்ப்ளீட்டா கிளாசிக் மாதிரி மாத்திருக்கோம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிடலாம். இன்ஜின் ப்ராப்பரா இருக்கும். ரொம்ப சூப்பரா ரெடி பண்ண வண்டி இது. இது வந்து கிளாசிக் டைப்ல கம்ப்ளீட் பாடி கிட் மொனக்கட்டு கிளாசிக் மாதிரி பண்ணிருப்போம். அண்ட் இட் இஸ் அன் வெரி ஃபென்டாபுலஸ் கலர். இது வந்து ஒரு மாதிரி லிலாக்னு சொல்லுவாங்க. இது ஒரு இங்கிலீஷ் கலர். ஸோ இது கம்ப்ளீட்டா எனக்கு பிடிச்ச கலர். ஸோ அதுக்காக இந்த கலரும் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் சேல் அண்ட் இட் இஸ் அன் ஃபேன்சி நம்பர் வெஹிக்கிள் 1100. யாருக்கு வேணுமோ சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1989 மாடல் மேக் அம்பாசிடர். இது இட்ஸ் அன் வெரி ஃபென்டாபுலஸ் கார் இன் ரோட்ஸ் நவ். இது திருப்பி இப்போ ரீஸ்டோர் பண்ணி எல்லாம் சேல் பண்றாங்க. ஸோ கேரளால எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லயும் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டுட்டு வரலான்றதுக்காக இதை ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். ரெஸ்டோர் பண்ணி இப்போ சேலுக்கு ரெடியா இருக்கு இவரு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ண வெஹிக்கிள். இது இப்போ நம்ம சேலுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஸ்டாக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டர்ட் டைப்பில் ஒரிஜினாலிட்டியாக அந்த மாதிரி ஏன்னா நிறைய பேர் விரும்புறது இந்த டைப் தான். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 1992 மாடல். இது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன்னுமே ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஏன்னா இப்போ எல்லாருமே லைக் பண்ணுறது இந்த பிளாக் எடிஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நான் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு 10 to 20 வெஹிக்கிள்ஸ் ரெஸ்டோர் பண்ணி இப்படியே உங்களுக்கு வேணுன்ற போது பம்பர்ஸ், மிரர்ஸ் இப்போ ப்ராப்பராக எப்படி நீங்கள் ஷோரூம்ல எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வெஹிக்கிள் வில் பி ரெடி. உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்பர்லாம் ஓகே அப்படின்னா நம்ம ஃபர்தரா ஆர்டர் பேசிஸ்ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மட்டும் பண்ற மாதிரி ஃபியூச்சர்ல கொண்டுட்டு வந்துருவோம். இப்போதைக்கு இந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இதோட பீட் கேளுங்க, இன்ஜின் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள்ட்ட வண்டி இருந்துச்சுன்னா இன்ஜின் ப்ராப்பரா வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு இன்ஜினும் ரெஸ்டோர் பண்ணி தரேன். நீங்க கண்டிப்பா ஜனனி மோட்டார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டா இன்ஜின் ரெஸ்டோர் பண்றதுக்கு பெயிண்டிங் இதெல்லாம் பண்ணணும். நான் கம்ப்ளீட்டா உங்களோட வண்டி நான் பண்ணி தருவேன். நான் ரெஸ்டோரேஷனும் பண்றேன், சேலும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஜனனி மோட்டார்ஸை விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட டீசல் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்டாக இப்படியே நான் வண்டி எடுத்துருக்கிறேன். ப்ரீ புக்கிங்கில் தான் இப்போ டீசல் போயிட்டுருக்கு. உங்களுக்கு வண்டி வேணும்னா நான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் நான் ரெடி பண்ணிடுவேன். ப்ரீ புக்கிங் தான். ஏன்னா என்கிட்ட பெட்ரோல் வேரியன்ட் மட்டும் தான் என்கிட்ட பல்க் ஸ்டாக் இருக்குது. டீசலுக்கு என்கிட்ட ஸ்டாக் கிடையாது. நான் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் அட்வான்ஸாக எனக்கு பே பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வண்டி எடுத்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி தருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் டைப்பில் கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிடுற ஒரு வெஹிக்கிள். இது வந்து 2003 மாடல். இது கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணிக்கும். இது ஃபார் சேல் தான். ஸோ இது ரெண்டுமே புக் ஆயிருச்சு. இது ரெண்டு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. கஸ்டமர் ஃப்ரம் துபாய் இதுவும் அவங்களும் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படியே தான் நாங்கள் எங்கள்கிட்ட ஸ்டாக்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு தகுந்தாப்புல நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கம்ப்ளீட்டாக நம்மளோட ரெஸ்டோரேஷன் அண்ட் சேலுக்கு இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து இது மட்டும் ஸ்டாக் இல்லாமல் நம்மள்ட்ட எக்ஸ்ட்ராவாக ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் கிட்ட நம்மள்ட்ட அடிஷ்னலாக இருக்குது. ஸோ நம்ம உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் நம்மள்ட்ட என்ன ப்ளஸ் அப்படின்னா ட்ரிச்சி சுற்றி ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு நான் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் பண்ணி தரேன். விண்டேஜ் வெஹிக்கிள்ஸ்க்கு மோஸ்ட்லி யாரும் பண்ணி தர மாட்டாங்க. 2013 அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தான் அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இஎம்ஐயே கிடைக்கும், லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம். நம்ம இப்போ விண்டேஜுக்கு நிறையா வண்டி போகிறனால இப்போ ஃபினான்ஷியர்ஸ்லாம் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் அஸ். ஸோ அதனால் நீங்கள் வந்து கேளுங்க. அப்படி சப்போஸ் உங்கள்கிட்ட சிபில் நல்லா இருக்குது, எனக்கு நார்மல் லோன் வேணாம், எனக்கு சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா என்கிட்ட மெஷின்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட நார்மலான டெபிட் கார்ட்ஸு அதை வச்சே உங்களோட சிபில் ஸ்கோர் பார்த்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஆஃப் எவ்வளோ பண்ணி தர முடியுமோ நம்ம 100% பண்ண முடியாது. வாட் இஸ் பெஸ்ட் கேன் பி டன். ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 5 liters ஆஃப் பெட்ரோல் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துறேன். டெஃப்லான் பாலிஷ் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துறேன். இதில் நம்ம அடிஷ்னலாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா செராமிக் கோட்டிங் PPFலாம் கூட நம்ம பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் நான் அடிஷ்னல் சார்ஜஸில் உங்களோட ரெக்குயர்மெண்ட் பொறுத்து. ஸோ கைண்ட்லி சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி மோட்டார்ஸில் நம்ம ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சில வண்டிகளை வந்து ஆன் பண்ணி அதோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி ப்ளஸ் எந்த இயரோட வண்டி எந்த இயருக்கு மாடிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒர்க் இங்கே பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஜனனி மோட்டார்ஸில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வண்டி வச்சுருக்கீங்க, ஒரு புல்லட் வீட்டில் இருக்குது, சும்மாவே கிடக்கு, நம்ம அதை மாடிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெண்டுக்கு ஏற்றாப்புல யூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா தாராளமாக கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த இயர் வண்டி இருந்தாலும் சரி இன்ஜினை வந்து கம்ப்ளீட்டாக பிரிக்காமல் உங்களுக்கு என்னென்ன வந்து மாடிஃபை பண்ணி தரணுமோ தாராளமாக மாடிஃபை பண்ணி தராங்க. ப்ரைஸ் வந்து ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக மாறும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து விரும்பி அட்டாச் பண்ண விரும்புகிற உங்கள் வண்டியில் அது தவிர மாறும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நேரடியாக வாங்க, கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், ஜனனி மோட்டார்ஸ்க்கு வாங்க. உங்க வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் வண்டி ஒவ்வொரு இயருக்கு டேஸ்ட் அப்புறம் 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நேரடியாக வாங்க, உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குதோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், உங்கள் வண்டியை ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஜனனி மோட்டார்ஸோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். நேரடியாக வாங்க, கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து எடுத்துக்கலாம். மற்ற இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், எவ்வளோ ரூபாயிலேருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க. இதே மாதிரி அதிகமாக ரெஸ்டோரேஷன் உள்ள வீடியோஸில் விரும்புறீங்க
சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து எடுத்து போடுவோம். சரிங்களா? நேரடியாக ஜனனி மோட்டார்ஸ் வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய டேஸ்ட்டில் உங்கள் வண்டி நீங்கள் அழகாக மாடிஃபை பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல வீடியோவில் போகும். சரிங்களா? டேக் கேர் கைஸ். பாய்.